ஹோமியோ பில்ஸும் 1 மந்த் கொடுத்தேன். ரெக்கவரி வரைக்கும் நான் 1 மந்த்து கொடுத்தேன். சிடி ஹோமியோவும் பட் இதுதான் மெயின். எப்போவுமே இங்கிலீஷ் மெடிசன் தான் ஃபாஸ்ட் க்யூர். ஹோமியோ வந்து கொஞ்சம் ஸ்லோ க்யூர். நீங்கள் வந்து 15 டேஸ் 20 டேஸ் அதுக்குள்ளே அது உங்களோட நோய் வந்து ஜாஸ்தியாகி அவங்க சாப்பிட முடியாத நிலைமைக்கு போகிறாங்களே. எப்போவுமே வயிற்றுக்கு மருந்து போட்டால் மட்டும் பத்தாது, ஃபுட்டு கொடுக்கணும். ஃபுட்டு வந்து கட்டாயம் ஸ்பூன் ஃபீடிங் பண்ணி ஆகணும். நீங்கள் அந்த ஏதாவது ஸ்பூனில் போட்டு இல்லை கையிலையும் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அப்படியே உருண்டை உருட்டி அப்படியே வாயில் போட்டுடலாம். கையில் நம்ம பிசைஞ்சும் ஊட்டலாம். மருந்தும் சாப்பாடும் சேர்ந்து போனாதான் இட் வில் டூ ஒண்டர்ஸ். அதர்வைஸ் நீங்கள் வந்து வெறும் மெடிசன் போட்டால் வயிறு கொஞ்சம் புண்ணாக போயிடும். அதுதான். அப்புறம் அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். கொஞ்சம் சாப்பாடு உள்ளே போகணும், அதுவும் சத்தான சாப்பாடு. சிக்கன் லிவர் கொடுங்க, சிக்கன் லிவர் சூப்பு போட்டு பிசைஞ்சு கொடுங்க, அதுவே போதும். எக்கு சாப்பிட்டா எக்கு கொடுங்க, அதை பிச்சு எக்கை பிச்சு அது கொடுங்க. நல்ல சத்துள்ள ஆகாரம் தான் இந்த டைமில் அதுக்கு தேவை. அது ரெக்கவர் ஆகிடும் ஃபாஸ்ட்டாக. ஒரு 1 வீக்கில் அது ரெக்கவர் ஆகிடும். உங்களுக்கே தெரியும், ஒரு 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு அந்த ரெக்கவரி. ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சிடி சர்வைவர் 2 நாள் அமுச்சிட்டு ஃபுட்டை மட்டும் கொடுத்தேன், இந்த டேப்லெட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த செஃப் பெட் நிறுத்தும் போது ஷி வாஸ் ஆல் ரைட். நடக்க ஆரம்பிச்சிட்டா, நல்லா நடந்து இது பண்ணா. ஆனால் ஒரு கிக் ஸ்டார்ட்டு கொஞ்சம் கால் மட்டும் வராமல் இருந்தது, கொஞ்சம் இழுத்த மாதிரி வந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அதுவும் வந்து சரியா போச்சு. கொஞ்சம் பைக் கிக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறா.